ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு ஜனவரி 27 கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்க போறோம். ஒன்று, ஒரு மாநிலத்தில் ஆட்சி கலைக்கப்படாமல் சட்டம் ஒழுங்கு மீதான முழு கட்டுப்பாட்டையும் மத்திய அரசு எடுத்துக்கொள்ள வழிவகை செய்யும் விதி. இதுக்கு சரியான சார் ஆப்ஷன் சி, ஆர்டிகல் 355. இப்போ ஏன் நம்ம இதை பற்றி பேசும்போது, மணிப்பூரில் இப்போ உங்களுக்கே தெரியும், அங்கே வந்து ரெண்டு இனப்பிரிவுக்கு இடையே வந்து பார்த்தீங்கன்னா கலவரம் நடந்துட்டு இருக்கு. ஸோ அதில் மெஜாரிட்டியாக இருக்கிற அந்த பழங்குடியின மக்கள் வந்து எங்களை வந்து பழங்குடியின மக்களாக அறிவிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. பட் அதுக்கு எதிர்ப்பு தெரிவித்து இன்னொரு பழங்குடியின மக்கள் வந்து எதிர்ப்பு தெரிவிக்க, இதுதான் பிரச்சனை போயிட்டு இருக்கு. ஸோ இது கிட்டத்தட்ட 186 பேர் வந்து இதுவரை இறந்துருக்காங்க, டெத் ஆயிருக்காங்க. ஸோ இதனால பார்த்தீங்கன்னா அங்கே மத்திய அரசு வந்து அந்த மாநில அரசனுடைய முழு கட்டுப்பாட்டையும் எடுத்துருக்கு. அதை ஆட்சி கலைக்கலை, அதே முதலமைச்சர் தொடருவார். ஆனால் சட்டம் ஒழுங்கு வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் எடுத்துட்டு இருக்கு. ஸோ அதுக்கான அந்த விதி தான் ஆர்டிகல் 355. இதை பயன்படுத்தி தான் ஸோ சென்ட்ரல் கவர்மெண்ட் இந்த எடுத்திருக்காங்க. சரி, ஓகே. இது ஆர்டிகல் 360 வந்து நிதிநிலை நெருக்கடி வரும்போது ஸோ இதை வந்து மத்திய அரசு எடுத்துக்கும். இது ஆர்டிகல் 356 பார்த்தீங்கன்னா மாநில அரசை மாநில நெருக்கடி வரும்போது ஸோ சென்ட்ரல் கவர்மெண்ட் இங்கே அப்ளை பண்ணுவாங்க. ஆர்டிகல் 352 தேசிய நெருக்கடி நிலை, அதாவது இந்தியா பூரா. ஸோ இதுதான் இந்த எல்லா விதியும். அடுத்தது, நாட்டில் அதிக கல்லூரிகளை கொண்ட மாநிலங்கள் பட்டியலில் முதலிடம் பிடித்த மாநிலம் ஆப்ஷன் ஏ. உத்தரப்பிரதேசம் தான் பார்த்தீங்கன்னா இந்தியாவிலேயே அதிகமான கல்லூரிகளை கொண்ட மாநிலம். எவ்வளோ இருக்குன்னா உத்தரப்பிரதேசில் 8375 கல்லூரிகள் இருக்குன்றாங்க. அதே போல் மகாராஷ்டிராவில் பார்த்தீங்கன்னா மகாராஷ்டிராவில் ரெண்டாவது 4692 இருக்குன்றாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா ராஜஸ்தான் பார்த்தீங்கன்னா ராஜஸ்தானில் கிட்டத்தட்ட 4430 இருக்குன்றாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா கர்நாடகாவில் பார்த்தீங்கன்னா 4692. அடுத்து தமிழ்நாட்டில் 2829 கல்லூரி. அப்போ நம்பர் 1 வந்து உத்தரப்பிரதேசம் அதிகமாக இருக்குது. ஆனால் உத்தரப்பிரதேசம் மக்கள் தொகை அதிகம், ஸோ அதனால் அதிகமாக இருக்குது. இப்போது மக்கள் தொகை கம்மியாகவும் இருக்கணும், காலேஜும் அதிகமாக இருக்கணும். எதுன்னு பார்த்தீங்கன்னா கர்நாடகா தான். குறைந்த மக்கள் தொகை கொண்டோம், ஆனால் அதிக கல்லூரிகளை கொண்டது கர்நாடகா. கிட்டத்தட்ட பெங்களூரை சுற்றி மட்டுமே 1106 கல்லூரி இருக்குன்றாங்க. ஓகேங்களா? அடுத்தது, ஆனால் இவ்வளோ இருந்தும் இந்தியாவிலேயே அதிகமாக உயர்கல்வி, அதாவது +2 முடிச்சுட்டு உயர்கல்வி அதிகமாக போகிற லிஸ்ட்டில் 54% கிட்டத்தட்ட தமிழ்நாடு தான் நம்பர் 1 இடத்துல இருக்குது. இந்தியாவுடைய ஆவரேஜே 27% தான். ஓகேங்களா? இவ்வளோ காலேஜ் இருந்தாலும் ஆனால் +2 முடிச்சுட்டு அதிகமாக உயர்கல்வி போகிறது இந்தியாவிலே தமிழ்நாட்டில் தான் ரொம்ப 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 அதிகம். தமிழ்நாட்டுக்கு அடுத்து தமிழ்நாடு 54%. தமிழ்நாட்டுக்கு அடுத்து எவ்வளோ 29% மகாராஷ்டிரா 2வது இடத்துல இருக்குது. 54 எங்கே, 29 எங்கே, நீங்களே பார்த்துங்க. இந்தியாவுடைய 75வது குடியரசு தின விழாவில் பங்கேற்ற சிறப்பு விருந்தினர் அதிபர் இமானுவேல் மேக்ரான் எந்த நாட்டை சேர்ந்தவர்? இதுக்கு சரியான ஆன்சர் ஆப்ஷன் சி வந்து பிரான்ஸ் நாட்டை சேர்ந்தவர் தான் இவர். வந்து பார்த்தீங்கன்னா இப்போ குடியரசு தின விழாவில் பங்கேற்றிருக்காரு. இது இல்லாமல் இவர் வந்து பார்த்தீங்கன்னா நாட்டினுடைய அதாவது இராணுவ தளவாடங்கள், ஸோ நாட்டினுடைய பாதுகாப்பு இதில் 2 பேரும் ஷேர் பண்ணுறதுக்காக தான் இங்கே அக்ரிமெண்ட் போகிறதுக்காக வந்திருக்காரு. அடுத்தது, ஐநாவின் சர்வதேச குற்றவியல் நீதிமன்றம் எந்த நாட்டில் அமைந்துள்ளது? சரியான ஆன்சர் ஆப்ஷன் பி, நெதர்லாந்தில் ஹேக் நகரில் தான் அமைந்துள்ளது. ஹேக் அப்படின்ற சிட்டியில் தான் அமைந்துள்ளது. இந்த கேள்வி நம்ம ஏன் கேட்டிருக்கோம்னா, இப்போ இந்த சர்வதேச குற்றவியல் நீதிமன்றம் என்ன சொல்லியிருக்குன்னா, அதாவது இஸ்ரேலை உடனடியாக போர் நிறுத்தணும். ஏன்னா கிட்டத்தட்ட 26,000 பேர் செத்துருக்காங்க. இதில் பாலஸ்தீனத்தில் காசாவில் வந்து 26,000 பேர் இதுவரை இறந்துருக்காங்க. இதுக்கு மேலே போனால் மக்களுடைய எவ்வளோ பேர் எந்த ஒரு இதுவும் இல்லாமல் கொரோனா இந்த மாதிரி நோய் வந்து இறந்தால் பரவாயில்ல, வேணுமினே ஒரு குண்டு போட்டு தாக்குதல் நடத்துது 26,000 பேர் செத்துருக்காங்கிறதுனால இஸ்ரேலை உடனடியாக அந்த தாக்குதலை நிறுத்த சொல்லி சர்வதேச நீதிமன்றம் வந்து இப்போ ஆர்டர் போட்டிருக்காங்க. பட் ஆனால் இதை இஸ்ரேல் நாட்டினுடைய பிரதமர் நெதன்யாகு ஏற்றுக்குவாரான்னு தெரியல, ஏற்றுன்னு தான் ஆகணும். தென்னிந்தியாவில் கேலோ இந்தியா விளையாட்டை நடத்தும் முதல் மாநிலம், இதுக்கு தெரியும். சரியான ஆன்சர் பார்த்தீங்கன்னா தென்னிந்தியாவில் கேலோ இந்தியா விளையாட்டு ஆப்ஷன் டி, தமிழ்நாட்டில் தான் நடைபெறுது. இப்போ இந்த விளையாட்டு நடைபெறல நம்பர் 1 பார்த்தீங்கன்னா மகாராஷ்டிரா அதிக பட்டியலில் இருக்குது, பதக்கப்பட்டியலில். 2வது தமிழ்நாடு இருக்குது, 3வது ஹரியானா இருக்குது. ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ள இருந்திருக்கும் நான் நம்புறேன். இன்னைக்கு பார்த்தது 2 கொஸ்டின் நீங்கள் முடிஞ்சா கீழே கமெண்ட்ல டைப் பண்ணலாம். அதாவது மாநில அரசு வந்து கலைக்காம மத்திய அரசு சட்டம் ஒழுங்க கையில் எடுத்துக்குது இல்லையா, சட்டம் ஒழுங்க எடுத்துக்குது. ஸோ அது எந்த விதியை பயன்படுத்தி மத்திய அரசு இதை செய்யுது? நம்பர் 1 அது எடுத்து. 2வது, நாட்டிலேயே
அதிக கல்லூரிகளை கொண்ட மாநிலம் எது? இந்த 2 கொஸ்டின் ஆன்சரை நீங்க முடிஞ்சா கீழே கமெண்ட்ல டைப் பண்ணலாம். மீண்டும் நம்ம நாளைக்கு இதே மாதிரி கரண்ட் அஃபேர்ஸ்ல பார்க்கலாம். தேங்க்யூ, பாய்.